இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். தேவன் உங்களோடு கூட இருந்து நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 13 15 வசனங்களை இன்றைக்கு உங்களுக்கு காண்பித்து கொடுக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. The book of Isaiah, chapter number 41, verse number 13 to 15. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். For I, the Lord your God, hold your right hand. It is I who say to you, fear not, I am the one who helps you. Fear not, you worm Jacob, you men of Israel. I am the one who helps you, declares the Lord. Your Redeemer is the Holy One of Israel. Behold, I make of you a threshing sledge, new, sharp, and having teeth. You shall thresh the mountains and crush them, and you shall make the hills like chaff. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் ஒரு சிறிய பூச்சி தான், ஆனால் என்னோடு கூட இருப்பவர் என்னுடைய மீட்பர், இந்த சர்வத்தையும் சிருஷ்டித்தவர். அவர் சொல்லுகிறார், யாக்கோபு என்னும் பூச்சியே, நீங்கள் ஒருவேளை சிறு கூட்டமாக இருக்கலாம், நீங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு சாதாரணப்பட்ட ஆளாக இருக்கலாம், ஆனால் உங்களோடு இருப்பவர் மீட்பர். அவர் உன் வலதுகையை பிடித்து உன்னை தைரியப்படுத்த விரும்புகிறார். அவன் உன் கரத்தை பிடித்திருக்கிறார். அநேக முறை கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று தைரியப்படுத்துகிறார், மற்றவர்களை வைத்து சொல்ல வைக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று என்னையே கர்த்தர் சாட்சியாக நிறுத்துகிறார். ஆனால் இந்த அதிகாரத்திலே தேவனுடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துகிறார். என்ன நோக்கத்திற்காக உன் கரத்தை நான் பிடித்திருக்கிறேன் தெரியுமா? மலைகளை மிதித்து நொறுக்கி என் கரத்தில் நீ ஒரு பெரிய ஆயுதமாய் பயன்பட வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவருடைய கரத்தில் ஆயுதமாய் பயன்படக்கூடிய பூச்சி எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு சின்ன பூச்சியை வைத்து பர்வதங்களை கர்த்தர் பதறாக்கி விடுவார். ஒருவேளை நீங்கள் சிறிய பூச்சி தான், ஆனால் கர்த்தர் பர்வதங்களை பதறாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபிஷேகத்தையும் வல்லமையும் மீட்பையும் கர்த்தர் நம்முடைய கரத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் தைரியப்படுத்தும் போது அப்போஸ்தலர் நடபடிகளில் கர்த்தர் அழகாய் 18ஆம் அதிகாரத்தில் தைரியப்படுத்துகிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. பவுல் தைரியமாய் அதை அறிக்கை பண்ணும்போது சொல்லுகிறார், எங்களோடு இருப்பது தேவனுடைய பலன் என்று தைரியப்படுத்துகிறார். எங்களோடு இருப்பது தேவனுடைய பலன். 2 Corinthians chapter 10 verse number 4 சொல்லுகிறார், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலனாய் அது இருக்கிறது. அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலனாய் இருக்கிறது. தீமோத்தேயுவை ஆகவே தான் தைரியப்படுத்தும் போது மிக அழகாய் ஆமென் ஸ்தோத்திரம் பவுல் தைரியப்படுத்துகிறார். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் பிரஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தருடைய பலன் என்னோடு கூட இருக்கிறது. அவருடைய கரம் என்னை பற்றி பிடித்திருக்கிறது. அவருடைய கரம் என்னை பிடித்திருக்கிறபடினாலே அவர் என் வலதுகையை பிடித்து ஆமென் ஸ்தோத்திரம் நான் உன்னை பயன்படும் ஆயுதமாக நான் உன்னை மாற்றுவேன் என்று கர்த்தர் என்னை தைரியப்படுத்துகிறார். ஒருவேளை சோர்ந்து போய் துவண்டு போய் என்னால் என்ன நடக்கும், என் ஊழியத்தை கொண்டு என்ன நடக்கும், என் குடும்பத்தை கொண்டு என்ன நடக்கும், என் கையில் இருக்கிற இந்த சின்ன காரியத்தை வைத்து என்ன நடந்து விடும் என்று யோசித்து கொண்டு ஒருவேளை சோர்ந்து போய் இருப்பேன் என்று சொன்னார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துகிறார். நான் உன்னுடைய மீட்பர், நான் உன் கரங்களை பிடித்திருக்கிறேன். ஒரு நாள் வரும், மழை இருக்காது, பூச்சி இருக்கும். நீ சொல்வது போல நான் சிறிய பூச்சி தான் ஆண்டவரே, நான் ஒரு சிறிய கூட்டம் தான் ஆண்டவரே. கர்த்தர் சொல்கிற, யாக்கோபு என்னும் பூச்சியே, உன்னை மலைகளை மிதித்து நொறுக்குவதற்கு தான் பயனுள்ள பாத்திரமாக பயனுள்ள ஆயுதமாக நான் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன். ஒரு நாள் வரும், மழை இருக்காது, ஆனால் பூச்சி இருக்கும். நீங்கள் சந்திக்கிற, நீங்கள் பயப்படுகிற, நீங்கள் யோசிக்கிற மிகப்பெரிய பர்வதம் போன்ற பிரச்சனைகள் இருக்காது, ஆனால் நீங்கள் இருப்பீர்கள். காரணம் என்ன தெரியுமா? உங்களை கொண்டு கர்த்தர் அவ்வளவையும் கர்த்தர் தவிடுபடியாக்கி இருப்பார். தேவன் செய்ய விரும்புகிற காரியங்களை நம்மை கொண்டு அவர் செய்து முடித்திருப்பார். உங்களோடு இருப்பது கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய கரம். ஆகவே மாம்ச பயத்தை பார்த்து ஒரு நாளும் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவரின் வலதுகை பிடித்திருக்கிறார். என்னை கொண்டு நிறைவேற வேண்டிய காரியங்களை என்னில் என் மூலமாய் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ள ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணுங்கள். நிச்சயமாய் உங்களோடு கூட இருந்து ஆண்டவர்களை தைரியப்படுத்துவார். இயேசுவின் நாமத்தில்
நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிற கர்த்தாவே, நாங்கள் ஒரு சிறிய பூச்சி தான், சிறிய கூட்டம் தான். ஆனால் எங்களாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்கும் எங்களாலே தேவ திட்டம் நிறைவேறுகிறதற்கும் எங்களோடு இருக்கிற பலன், அது அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய பலன், அந்த பலனை நாங்கள் சார்ந்திருக்கிறோம், அந்த தேவனை நாங்கள் சார்ந்திருக்கிறோம். மகத்துவமான வல்லமையான காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு நிறைவேறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சோர்ந்து போய் பார்த்து கொண்டிருக்கிற யாரா இருந்தால் இன்றைக்கு தைரியப்படுத்தும், அவர்கள் எழுந்து கர்த்தருக்காய் மிகப்பெரிய வல்லமையான காரியங்களை செய்யட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கிருபை கூடவே இருந்து வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. God be with you. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாய் நடத்துவாராக. ஆமென்.